நமக்கு என்னமோ விஜய் வந்து அரசியலுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா அவரை வந்து ஈ ஷுட் அலைன் வித் பிஜேபின்னு தான் தோணுது. இல்லை இன்னொன்று கவனிச்சோம்னா அவர் வந்து கிறிஸ்டியன், அதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா வந்து எப்பவுமே பார்த்தோம்னா ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னும் போது ஒரு நியூட்ராலிட்டி வருது அப்படிங்கிறத ஒரு நம்ம கவனிச்சே தீரணும். பாஜகவுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு தேவை, ஒரு விஜய் மாதிரி ஒரு ஆள் தேவை. ஏன்னா அவன் மைனாரிட்டி ஓட்டை அட்ராக்ட் பண்ணுறது. ஸோ விஜய் வந்து ஒரு சென்ட்ரிஸ்ட் ஃபோர்ஸாக இருந்துக்கிட்டு இந்த பக்கம் சீமான், இந்த பக்கம் பிஜேபி எனக்கு பாலமாக செயல்பட்டால் நல்லா இருக்குன்னு தோணுது. Hi friends, a short video on actor Vijay's entry into politics. அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஸ்பெஷல் பிறந்தநாள் இது. ஏன்னா அரசியலுக்கு வரேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வர்ற முதல் பிறந்தநாள் அவருக்கு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தார். பட் அதே மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு. அதுலேயும் என்னென்னா பார்த்தோன்னா சாமர்த்தியமான செயல்பாடும் அவர்கிட்ட அடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம நோட் பண்ணுறது. அதை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த பதிவில். ஸோ விஜய் அவர்களுக்கே வந்து ஒரு அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்குது. இப்போ என்னென்னா மெயின் பார்த்தோம்னா இப்போ கூட்டணிக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற சீமான் வந்து விஜயோட கூட்டணி வரத்துக்கு ஆவலாக இருக்கார். அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் யாரோடையும் சேர மாட்டேன், ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன், நான் வந்து தனித்துவமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற சீமான் வந்து விஜயோடு சேர்ந்து நான் கூட்டணி வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. அதுதான் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஒரு இதுவுமே இருக்குது, ஒரு சூக்ஷ்மமாக இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா விஜய் வந்து தன்னோட மைக் சின்னத்தை வந்து அனுபவிச்சு கொடுத்துருந்தார் அவருக்கு, சீமானுக்கு. ஸோ அதை சினிமாலேயும் வந்து பயன்படுத்தியிருந்தார். சீமான் வந்து மைக் சின்னத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாரு. இப்போ சீமான் வாங்குற 8% ஓட்டில் வந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து விஜயோட ஓட்டும் இருக்குது. மக்களுக்கு நம்ப முடியுமா நம்ப முடியாதுல, பட் விஜயோட ரசிகர்களோட ஓட்டு இருக்குது. ஏன்னா மைக் சின்னத்தை கொடுத்துருக்காரு. விஜய் வந்து மைக் படத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காரு. ஸோ சீமான் 8% வந்து விஜய் ஓட்டு இருக்கிறதுனால சீமான் ஓட்டு வந்து 8% கிடையாது. ஏன்னா தான் வந்து சீமான் வந்து 8% சொல்லிக்கிட்டா கூட அதில் விஜய் ஓட்டும் இருக்குது. அதனால தான் வந்து அவர் பயந்துக்கிட்டு விஜயை வந்து கூப்பிடுறாரு கூட்டணிக்கு. நான் வந்து கட்சிங்க நெக்ஸ்ட் தேர்தலில் போயிடும். சப்போஸ் இப்போ கூட்டணி வச்சுக்கல, விஜயோட கூட்டணி வச்சுக்கல சீமான் அப்படின்னா டெஃபினட்டாக ஓட் % குறைய போகிறது அடுத்த தேர்தலில். சீமானுக்கு தெரிஞ்சிருக்கு, விஜய்க்குமே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சாமர்த்தியமாக ஒன்றும் பேசாமல் இருக்கார். அவர் கூட்டணின்னு இவர் தான் கூவுறாரு, நம்ம சீமான் தான். விஜய் வந்து கூட்டணி பற்றி ஒன்று பேசுகிற மாதிரியே தெரியல நமக்கு. அதில் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அது அட்வான்டேஜ் இருக்குது விஜய்க்கு. ஸோ கூட்டணியே பேசாத சீமான் வந்து இப்போ கூட்டணி வேணும் அப்படின்னு முழக்கன்றாரு. அது ஒன்று இருக்குது. அதில் இன்னொன்று என்னென்னா அவரோட கட்சி பேர் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சுருக்காரு. ஸோ அதிலே வந்து கழகமும் அடங்கிடுச்சு அதில். ஸோ அதனால் அவர் வந்து இப்போ இது கட்சியெல்லாம் சொல்ல முடியாது. பட் இதில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. ஸோ தமிழகத்துக்கு வெற்றி தேடித்தரேன் அப்படிங்கிற ஒரு சொல்லிக்கலாம் விஜய். ஸோ அது ஒரு நல்ல ஒரு சாமர்த்தியமான ஒரு செயல்பாடு இருக்குது. பட் இன்னும் அவரோட கோட்பாடுகள்லாம் என்னன்னு தெரியல. இன்னும் பெரிய கொள்கைகள்லாம் பெருசாக ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியல, நமக்கு வெளிப்படலை. பட் இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்த துயரமான சம்பவம், கள்ளக்குறிச்சியில் வந்து இப்போ 50 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்றாங்க. எரிசாராயம் குடிச்சு இல்லை கள்ளச்சாராயம் குடிச்சு. ஒன்றுமே கிளியரான என்கொயரி இருந்தால் தான் தெரியும் நமக்கு என்ன மாதிரி சாராயம் குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த இதில் வந்து நேரடியாக போய் ஆலோசனை இருக்கார் விஜய். ஸோ தலைவராக உருவாகிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்திருக்காரு விஜய் அப்படின்னு தோணுது. இப்போது நிஜமாக அவர் நேரில் போனதுன்னு தெரியுது. அவர் திமுகக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்க போகிறாரோ அப்படிங்கிற ஒரு டவுட், ஒரு இது நமக்கு தோணுது நமக்கு. சப்போஸ் இப்போ திமுக ஆதரவு கட்சியாக இருந்ததுன்னா, அவர் ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவர் வந்து போயிருப்பாரான்னு ஒரு டவுட்டு. இப்போ ஏன்னா சூர்யாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காஷியஸாக அவர் சொல்லியிருக்காரு, 50 பேர் செத்து போயிட்டாங்க, திமுக எடுக்கணும் நடவடிக்கைலாம் நம்ம ரொம்ப ஆறுதலாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதான் பேத்தல், அது பேத்தல், அது ஆறுதலாக இருக்குன்னு சொல்கிறது. பட் சூர்யா பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமாக கையெழுத்திருக்காரு சூர்யா. பட் விஜய் நேரடியாகவே போய் அண்ணாமலைக்கு ஈக்குவலாக போய் அவரும் அதை தெரிவிச்சிருக்காரு விஜய். ஸோ அது வந்து ஒரு பாராட்டத்தக்க அம்சம் விஜய்கிட்ட. அது இன்னொன்று அட்வான்டேஜும் ஒன்று விஜய்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அவர் வந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரலிட்டி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அவருக்கு. இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா வந்து எடப்பாடி பார்த்தோம்னா அவர் வந்து அந்த வெஸ்டர்ன் சைட்லேயே வந்து அடங்கிட்டார் அவர் இப்போதைக்கு. சவுத் சைடில் வந்து அவர் தமிழ்நாட்டில் அவ்வளோ ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா எப்போ வந்து அவர் ஓபிஎஸ்ஸை வெளியேற்றினாரோ
76 வந்து ஏடிஎம்கே விட்டு வெளில போயிடுச்சு மாதிரி தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு தோற்றமாவது அமைஞ்சிருக்கு. ஸோ அதனாலே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வந்து இபிஎஸ் வந்து இப்போதைக்கு வீக்காக இருக்கார். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து டெஃபினட்டாக வந்து விஜய்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நமக்கு தோணுது. ஏன்னா கிறிஸ்டியன் அப்படின்னும் போது கவனித்து பார்த்தோம்னா வந்து அவர் ஒரு மைனாரிட்டி வகுப்பாக போயிடுறாரு. ஸோ மற்ற ஜாதிங்களாம் சேர்ந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்குதுன்னு நமக்கு தோணுது. நமக்கு என்னமோ விஜய் வந்து அரசியலுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா அவரை வந்து ஈ ஷுட் அலைன் வித் பிஜேபின்னு தான் தோணுது இப்போ. ஏன்னா இப்போ சீமான் வந்து ஒரு பக்கம் இருக்கார், அவரும் விஜய் தம்பி அரசியலுக்கு வரணுங்கிறாரு, கூட்டணி வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. ஒரு சீமானையும் பிஜேபியும் வந்து இணைக்கும் பாலமாக அவர் அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா விஜயை பொறுத்தவரை வந்து கமல்ஹாசன் மாதிரி உருப்படாமல் கத்தெல்லாம் சொல்ல மாட்டாருன்னு நம்ம நம்பலாம் தைரியமாக. இப்போ கமல் பார்த்திங்கன்னா வந்து வழக்கம் போல் கம்யூனிசம் அது இப்படின்னு உருப்படாத ஒரு எதுவுமே ஒரு புதுசாக ஒன்றுமே கொண்டு வராமல் நியூ தாட்ஸே எதுவுமே கிடையாது கமல்ஹாசன் கிடையாது. பார்த்தீங்கன்னா கட்சி வந்து மெயினாக தோற்று போனதுக்கு காரணம் எடுபடாமல் போனதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா வந்து அவர் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதெல்லாமே ஒன்றுமே சொல்லவே இல்லை. இது வந்து கான்ட்ரவர்சியில் மாட்டுறது, முதல்ல தீவிரவாதம் இந்துன்னு சொல்லி கேஸில் மாட்டி ஜாமீன் வாங்கினது, இந்த மாதிரிலாம் வந்து லூஸ் ஸ்டாக்லாம் விட்டு கமல்ஹாசன் வந்து நிறையா மாட்டிக்கினார். விஜயை பொறுத்தவரை வந்து அவர் அதில் வந்து கவனமாக இருக்காருன்னு தோணுது. அது இன்னொன்று பார்த்தோம்னா வந்து அவரோட கட்சி அறிக்கையை விட்டு பொட்டு வச்சுக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா ஜோசப் விஜய்னா போடுவாங்க, இப்போ வெறும் விஜய்ன்னு அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ ஒரேடியாக நம்ம வந்து மைனாரிட்டின்னு காமிச்சிக்கூடாது அப்படிங்கிறதே வந்து அவர் கவனமாக இருக்காருன்னு தோணுது. கொஞ்சம் ஸ்மார்ட் பொலிட்டீஷியன். அதான் கமல்ஹாசனோட கமல்ஹாசன் நான் வந்து யாருக்குமே கிடையாது கம்யூனிசம் அப்படின்னு பேசி நெகட்டிவ் நாத்திகவாதம் பேசி உருப்படாமல் போகிறத விட ஸோ கரெக்டாக வந்து அவர் வெகுஜனத்தை வந்து விரோதம் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு விஜய். அதில் வந்து கரெக்டாக நம்ம பாராட்ட வேண்டும். ஏன்னா மெஜாரிட்டி வந்து ஹிந்துஸ் தான் வந்து. ஸோ அதெல்லாம் அவன் விரோதிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது விஜய்க்கு. அதில் வந்து நம்ம கட்டாயமாக அவரை பாராட்டலாம். இதில் இன்னொன்று கவனித்தோம்னா அவர் வந்து கிறிஸ்டியன், அதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா வந்து எப்பவுமே பார்த்தோம்னா ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னும் போது ஒரு நியூட்ராலிட்டி வருது அப்படிங்கிறத ஒரு நம்ம கவனிச்சே தீரணும். பார்த்தோம்னா வந்து மெஜாரிட்டி கேஸ்ட் அப்படி இப்படின்னு வரும்போது மற்ற கேஸ்ட்லாம் வந்து சேர்ந்துப்பாங்க அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ இப்போ கிறிஸ்டியன் அப்படின்னும் போது மற்ற ஹிந்து மதத்தை சொல்லிட்டு மொத்தமாக வரலாம் அப்படி. பட் ஹிந்துஸ் வந்து கேஸ்ட் ரீதியாக வந்து பிளவுபட்டு இருக்காங்க. பட் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் ஆண்டது பார்த்தோம்னா வந்து அவங்களோட இதுதான் காரணம். சினிமா ஒரு கவர்ச்சி இருந்திருக்கு அவங்களுக்கு. ஏன்னா இப்போ ஒன்று கவனிச்சோம்னா ஒரு தேட்டரில் போய் சினிமா பார்க்குறோம், அப்போ வந்து யாருமே வந்து பக்கத்தில் உட்காந்து ரசிக்கிறோம், கை தட்டுறோம். அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து கேட்குறது கிடையாது, என்ன ஜாதியும் கேட்குறது கிடையாது. ஏன்னா தேட்டரில் போய் தான் இல்லை மக்களை சமத்துவம் வந்து தேட்டரில் தான் ஏற்படுதுன்னு சொல்லலாம் நம்ம. அஃப்கோர்ஸ் தெரிஞ்சதுன்னா வேறு விஷயம், தெரியாதான் வேறு விஷயம். பட் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், இப்போ ரசிக்கிறோம். ஸோ ஒரு சினிமா நம்ம எல்லா ரசிகர் ஒன்றா ஆகிடுறாங்கன்றதான் நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம். அதுதான் வந்து கருணாநிதிலாம் வந்து பயந்தார் எம்ஜிஆர்கிட்ட. எம்ஜிஆரோட இன்னும் கவர்ச்சி இன்னொரு காரணம் பார்த்தோன்னா அவரோட கவர்ச்சி தோற்றம் அதெல்லாம் இருந்தது. ப்ளஸ் நடிகர் அப்படின்னும் போது எல்லா கேஸ்ட்டுமே வந்து ரசிப்பாங்க. அதனால் வந்து நம்ம ஆள் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமத்துவம் வருது. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் விஜய்க்கு இருக்குது. கமல்ஹாசனுக்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் விஜய் வந்து கரெக்டாக பாயிண்ட்டை வந்து பிடிச்சிருக்காருன்னு தான் தோணுது. ஸோ அந்த ஒரு ரீதியில் வந்து அவரை விஜயோட அப்ரோச்சை நம்ம பாராட்டியே தீரணும். அஃப்கோர்ஸ் ரொம்ப நாளாக வந்து அரசியலில் இருக்கார், 10 வருஷமாகவே இருக்கார். மறைமுகமாகவும் இதுவும் இருக்கார், மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர். ஸோ ஒரு வாரம் மாட்டாரான்னு இருந்தது, கடைசியில் வரேன்னு சொல்லிட்டாரு. இந்த இன்னொன்று கவனிச்சு சூக்ஷ்மமாக சொல்லிருக்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து சினிமாவுக்கு முழுக்கு போட்டுருவேன் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்காரு அவர் விஜய். அது கட்டாயமாக ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இப்போ எம்ஜிஆரே அந்த பார்த்தோம்னா வந்து அப்போ வந்து பெரிய கான்ட்ரவர்சி வந்தது. எம்ஜிஆர் அரசியலில் இருந்துகிட்டு இருந்தபோது சினிமாவில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டு இதுமாகி அப்புறம் தொடர்ந்துடுறது அவர் அரசியலில். பட் விஜயை பொறுத்தவரை ஆரம்பிக்கும் போதே நான் வந்து சினிமாவுக்கு முழுக்கு போட போகிறேன், 2 படத்தை முடித்து கொடுத்துட்டு நான் வந்து தீவிரமாக சினிமாவில் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ்னு சொல்லணும், ஒரு தைரியமான அப்ரோச். ஏன்னா அவர் சினிமாவில் நடித்தார்னா 100 கோடி 200 கோடி சம்பளம் வருது அவருக்கு. இப்போ அதை வந்து விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு பாராட்டத்தக்கமான ஒரு விஷயம். முதல்ல 2026 தான் என்னோடய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டார் அவர் தீவிரமாக. ஏன்னா அவரை பொறுத்தவரை வந்து அவர் ஏடிஎம்கே பக்கம் போக முடியாது, ஏன்னா இபிஎஸ் பக்கம் போக முடியாது. ஏன்னா ஏற்கனவே வந்து நிறையா கோமலவல்லி இப்படிலாம் சொல்லி அவர் கேரக்டர் பேர்லாம் வச்சு ஏடிஎம்கேவோட வேலை சம்பாதிச்சிட்டாரு. டிஎம்கே பக்கமும் போக முடியாது, ஏன்னா அங்கே வந்து உதயநிதி இருக்கார். ஸோ அவருக்கு தான் அவன் செயல்பட்டு ஆகணும். ஸோ அதனால் அங்கே போக முடியாது. ஸோ
ஸோ தனித்துவமாக கட்சி அவன் நான் பிஜேபியோட மறைமுகமான அலைன்மெண்ட் வச்சுக்கணும் அவர். ஏன்னா பாஜகவுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு தேவை, ஒரு விஜய் மாதிரி ஒரு ஆள் தேவை. ஏன்னா வந்து மைனாரிட்டி ஓட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. உதயநிதி பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், நானும் கிறிஸ்டியன் தான், என் பொண்டாட்டியும் கிறிஸ்டியன் தான், அதான் நானும் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு சொல்லி தைரியமாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அதுவே அப்போயே நமக்கு ஒரு இதுவாக ஒரு சமிக்கையாக இருந்தது. விஜயை குறி வச்சு பேசுகிறாரோ அவர், நம்ம விஜய் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில், விஜய் வந்து கிறிஸ்டியன்றதுனால கிறிஸ்டியன் ஓட்டு அவருக்கு வந்தால் அரசுக்கு தான் அவருக்கு போயிட போகிறதோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இவர் வந்து மாதிரி ஸ்டேட்மெண்ட் பண்ணி விட்டார். ஸோ இப்போ விஜயை வந்து இறக்கிட்டாங்கன்னு தான் தோணுது இப்போ. ஸோ மறைமுகமாக டெஃபினட்டாக வந்து பிஜேபியோட பங்கு ஒன்று இருக்குது. இல்லாமல் வந்து திடீர்னு அவர் வந்து அரசியலில் இறங்க முடியாது. ஏன்னா வந்து பிஃபோர் பார்லிமெண்ட்டில் இறங்குறதுக்கான அவசியம் எதுவுமே கிடையாது விஜய்க்கு. ஸோ மறைமுகமாக பிஜேபியோட சப்போர்ட் இருக்குது. பட் பிஜேபியோட பி டீம்னு சொல்ல முடியாது அவரை. பட் அவர் வந்து ஒரு மாதிரி இதுவாக இருப்பார். அவர் வெளிப்படையாக விரோதம்னா இல்லாமல் டிஎம்கேக்கு ஒரு சிம்மசொப்பனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட ஏம் அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா மெயினாக வந்து பிஜேபி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, வந்து இப்போது திமுக டிஃபீட் பண்ணணும்னா வந்து வெறும்னா பிஜேபி மாத்திரம் பத்தாது, மைனாரிட்டி ஓட்டை வந்து புல் பண்ணணும் இவங்கள்ட்டேருந்து, திமுக கிட்டேருந்து. டிஎம்கேவோட டப்பா வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும்ன்றாரு. அவருக்கு அட்வான்டேஜ்னு ஒன்று பார்த்தோம்னா, அவருக்கு நிறையா கோப்பாசே கொள்கை பரப்பு செயலாளர் நிறைய பேர் இருக்காங்க. அநேகமாக த்ரிஷா வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு தோன்றுறது. ஏன்னா அவங்களுமே வந்து யோசனமாக நடிச்சிருக்காங்க. ப்ளஸ் அறிமுகமான முகம், ப்ளஸ் வைபும் இருக்கும். அதனால் வந்து அநேகமாக கோப்பாசே வந்து த்ரிஷாவாக இருக்கலாம். அவங்களுக்கும் வந்து 40 years ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து சேர போகிறாங்க, அவர் ஆதரவு எப்படி இருக்குன்றத தெரியும், வரும் நாட்களில் தெரியும். பட் இந்த விஷயத்தில் அதான் விஜய் வந்து அப்ரோச் வந்து கரெக்டாக அப்படி பண்ணியிருக்காரு. பட் விஜயோட ட்ராபேக்கே என்னென்னு பார்த்தோம்னா, எல்லா தலைவர்களும் வரவேற்றிருக்காங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அரசியலில் வந்து பொதுவாக வந்து வளர்கிறதுக்கு எதிர்ப்பு வந்து வேணும் கட்டாயமாக. எதிர்ப்பு இல்லாமல் அரசியலில் வந்து நீங்கள் வளரவே முடியாது எப்படி. ஸோ விஜய் வந்து ஒரு சென்ட்ரிஸ்ட் ஃபோர்ஸாக இருந்துக்கிட்டு, இந்த பக்கம் சீமான், இந்த பக்கம் பிஜேபி, எனக்கான பாலமாக செயல்பட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது. விஜயகாந்த் கட்சியோட ஓட்டு வரலாம், விஜயகாந்த் கட்சி கூட இழுக்கலாம். ஏன்னா பிரேமலதா வந்து விஜயகாந்த் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு இவருக்கு, விஜய்க்கு. ஸோ அதனாலே பார்த்தோம்னா பிரேமலதோட வரலாம், இந்த பக்கமாக வரலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து பெரிய ஒரு எதிர்ப்பலையை வந்து உருவாக்கியிருக்கு திமுக எதிராக நமக்கு தோணுது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதிர்கட்சிகள்லாம் சீக்கிரமாக இணைஞ்சு செயல்பட்டாங்கன்னா இன்னும் 2 yearsல ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கலாம். இப்போ திமுக வந்து பயந்து போயிருக்காங்கன்னு தோணுது நமக்கு. கனிமொழி வந்து கண்டபடி பேசிட்டு இப்போ எல்லாம் எஸ்கேப். ஸோ இப்போ நல்லா வந்து என்ன சொல்கிறது, ஹிட் த நெயில் ஆன் தி ஹெட் அப்படிங்கிற மாதிரி இப்போது தைரியமாக விஜய் வந்து அதிரடி அரசியல் இறங்கி பிஜேபியோட சப்போர்ட் பண்ணி இந்த பக்கமாக பிஜேபி ஆதரவை எடுத்துக்கிட்டு பக்கம் முன்னால் போகணும்னு தோணுது. போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது. பட் அவர் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பட் எனிவே அவருக்கு வந்து நம்ம ஒன்ஸ் அகெயின் நமக்கு அவர் நம் சார்பாக இதயம் கணிந்த பிரதான நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த்.